ஓம் சாந்தி. ஒழுக்கத் திருவிழாவின் ஒரு தீவிரமான புரட்சி. 108 நாள் பிராணிக் வட்டியில் இன்னைக்கு 17வது நாள். இன்னைக்கு உள்ள அவ்வியக்த வாணி 3-4. இந்த முரளியோட ஹெட்டிங் ஞான மார்க்கத்தில் நினைவு சின்னம் தான் பக்தி மார்க்கத்தில் இருக்கு. நீங்க ஞான மார்க்கத்தில் என்னெல்லாம் பண்றீங்களோ அதை அங்கே பக்தி மார்க்கத்தில் ஃபாலோ பண்றாங்க. ஒரு டாக்டர் கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் போறாங்க. அவங்க போய் அந்த டாக்டர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் கோழி மாதிரியே நடந்துக்கிறாங்க, கோழி மாதிரி அவங்க ஆக்டிங் பண்றாங்க, கோழி தான் அவங்கள கோழின்னு நினைச்சுக்கிறாங்க, கோழி மாதிரி கொக்கரொக்கோ அந்த மாதிரிலாம் கத்துறாங்க. ஸோ அவங்க நடத்த எல்லாமே கோழி மாதிரி இருக்கு, இரவு பகலும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு. அப்போ டாக்டர் அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இது சரியாயிடும். அவங்கள இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி கொண்டு போய் அவங்கள காமிங்க, இந்த பாருங்க நீங்க மனுஷன், கோழி இல்லை அப்படின்னு. அப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்படியா, ஒருவேளை நீங்க சொல்றத வச்சு அவங்க சரியாயிட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப நம்மளுக்கு முட்டை எங்கேருந்து கிடைக்கும்? அவங்க தன்னை கோழி இல்லை மனுஷன் நினைச்சதா, அவ கோழி இல்லைன்னா முட்டை போட மாட்டாங்க இல்லையா, முட்டை எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது இந்த நோய் ஒரு சைடுன்னு தான் இல்லை, 2 சைடும் இருக்கு. இவரே ஏதோ ஒரு மனநோயில தான் இருக்காரு, அதனால தான் அப்படி சொல்றாரு. மனுஷங்க இருக்காரு முட்டை போடுவாங்களா, பட் ஆனால் இவருக்கு அந்த மாதிரி ஒரு நினைப்பு. ஸோ இதுக்கும் இந்த முரளிக்கும் என்ன கனெக்ஷன்னா, இதுல பாபா அந்த வெஹம் பாவ், அஹம் பாவ் அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு வர்றாரு, ரெஹம் பாவ் அப்படின்னு. ஸோ அதனால அந்த அஹம் வெஹம் ரெஹம் இதெல்லாம் பத்தி பாபா சொல்றாரு. அதுலயும் முக்கியமா இந்த சந்தேகப்படுறது. ஒருத்தவங்க சந்தேக புத்தி வந்துருச்சுன்னா அவங்க நீ எவ்வளோதான் சொன்னாலும் எவ்வளோதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்க சந்தேகப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உலகத்துல கூட சொல்றாங்க, இந்த சந்தேக புத்திக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவங்க நினைச்சதே தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க நினைச்சதான் ரைட்டு அப்படின்னு. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க குஷியிலேருந்து தூரமா இருப்பாங்க, சந்தோஷம் இருக்காது, அந்த ஒரு ருஹானியத்து இருக்காது. அதனால பாபா சொல்றாரு, யார் ரெஹம்தில்லா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் பாபா பாபா பாபான்னு தான் தெரியும். நேத்தி வானில கூட பாபா தான் சொல்றாரு, பாபா கண்ணுக்கு எல்லாருமே நல்லவங்களா தான் தெரியுறாங்க, கெட்டவங்க கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. ஸோ இப்போ இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் பாருங்க, கலியுக கடைசியில அதுவும் எல்லாம் நாலாபுரமும் கலியுகத்திலயும் அத்தி, அதுவும் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தமோ பிரதான்ல போகும்போது கூட பாபா கண்ணுக்கு யாரும் கெட்டவங்க தெரிய மாட்டாங்க, எல்லாமே நல்லவங்களா தான் தெரிறாங்க. ஸோ அப்போ நானும் அதே மாதிரி தான் எல்லாரையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரெஹம்தில் உள்ளவங்க எல்லா சைடும் பாபா பாபா தான் தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி அஹம் நான்கிற அந்த அகங்காரம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த மாதிரி நான்கிற அந்த இதுல தான் இருப்பாங்க, அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் போவாங்க. அந்த நான்கிற அந்த அகங்காரம் திருப்தி ஆகுதோ எங்க ஆகுதோ, நான் பண்ணேன், என்னால இவ்வளோ வெற்றி கிடைச்சது, நான் இத்தனை பேர் இதை பண்ணேன், இத்தனை சென்டர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு அந்த நான்கிற அந்த இதை திருப்தி பண்றதுக்காக அந்த ப்ரோக்ராம், அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி இதுல அவங்க இன்வால்வ் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பாபா இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்றாரு இந்த அவ்வியக்த வாணியில. அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டல் 14 விஷயம் கம்பேர் பண்ணியிருக்காரு, ஞானத்துக்கும் பக்திக்கும் என்ன அப்படின்னு. ஸோ நீங்க இங்க பாபாவோட ஃபர்ஸ்ட் கீத் பாட்டு, இங்க நீங்க பாபாவோட மகிமை பாடுறீங்க, பக்தியில பக்தர்கள் உங்களுடைய மகிமை பாடுறாங்க. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா கீர்த்தி கீர்த்தன், அதாவது பாபா உங்க சிரேஷ்ட ஆத்மாக்களை, உங்க சிரேஷ்ட கர்மம், அப்புறம் சிரேஷ்ட ஜீவன், இதோட பாபா கீர்த்தி பாடுறாரு. பக்தி மார்க்ல அது கீர்த்தனா மாறிடுது. அடுத்து பாத்தீங்கன்னா டான்ஸ், நீங்க இங்க அத்தீந்திரிய சுகத்துல டான்ஸ் ஆடுறீங்க, அந்த மாதிரி அங்க பக்திய அவங்க காலால டான்ஸ் ஆடுறாங்க. இங்க நீங்க மனசால டான்ஸ் ஆடுறீங்க, அங்க அவங்க காலால டான்ஸ் ஆடுறாங்க. அதே மாதிரி இங்க நீங்க பாபாவோட மகிமைங்கிற அந்த மாலை, குணங்கள்ங்கிற அந்த மாலை, அத நீங்க உங்களுக்குள்ளார தாரணை பண்றதுனால பக்தியில அந்த மாலையை நினைவு பண்றாங்க.
ஸோ இதில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. பக்தியில் இந்த 108 மாலைன்னு அது ரொம்ப சிரேஷ்டம். இது வந்து நிறைய இதில் இருக்குது, நிறைய இடத்துல இந்த 108 பற்றி வருது. இப்போ இந்த 108 இது ஏன் இந்த 108 எடுத்திருக்காங்க, அது சம்பந்தமா ஒரு 21 பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதுங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு 21 பாயிண்ட் எழுதுங்க. இந்த 108க்கு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அதை எழுதுங்க. இதை வந்து அப்புறம் நாளைக்கு கிளாஸில் இதை பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து வந்து போக். நீங்கள் இங்கே வந்து பாபாவுக்கு வச்சுட்டு தான் அப்புறமா சாப்பிட்றீங்க. அதே பக்தி மார்கில் உங்களுக்கு தேவதைகள் வச்சுட்டு தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து இங்கே நீங்கள் வந்து முதல்ல பாபா அதுக்கப்புறம் தான் நான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே பக்தி மார்க்கத்துலையும் அவங்க உங்களை வந்து தேவதையை முன்னாடி வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க எந்த காரியமும் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே நினைவு ஸ்வரூபத்தில் இருக்கீங்க, அதே வந்து அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, உங்கள் நினைவு சின்னங்களை ஞாபகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஒரே பலம் ஒரே நம்பிக்கை அப்படின்னு இருக்கீங்க. அதே மாதிரி பக்தியில் அவங்க எந்த தேவதை நம்புகிறாங்களோ அவங்க தான் வந்து எல்லாமே அப்படின்னு அந்த ஒரே நம்பிக்கையோடு இருக்காங்க. அது பாபா உதாரணம் சொல்கிறாரு. இப்போ ஹனுமார் பக்தர் இருக்காங்கன்னா அவங்க ஹனுமார் தான் எல்லாமே. ராமர் இது கிடைச்சா கூட அவங்க திருப்தி இல்லை. ஆக்சுவலி ஹனுமாருக்கும் கடவுள் வந்து ராமர் தான் காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பக்தர் வந்து அந்த ஹனுமான்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக அந்த இதாக இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹனுமான் தான் எல்லாமே. அவங்களுக்கு ஹனுமான் காட்சி கிடைத்தாதான் திருப்தி. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து ஆன்மீக யாத்திரை புத்தி மூலியமாக பாபாட்ட போகிறீங்க, அந்த யாத்திரை பண்ணுறீங்க, நினைவின் யாத்திரை பண்ணுறீங்க. அதே பக்தியில் வந்து அவங்க வந்து தீர்த்த ஸ்தலத்துக்கு போகிறாங்க, அந்த யாத்திரை பண்ணுறாங்க ஸ்தூலமாக. அடுத்து நீங்கள் இங்கே வந்து இந்த பரிக்கிரமா பண்ணுறீங்க, இங்கே உள்ள அந்த பாண்டவனில் உள்ள சார்தாம். அதே மாதிரி அங்கே அவங்க பக்தியில் வந்து அந்த சார்தாம் முக்கியமாக பக்தியில் வந்து இந்த 4 இது காமிச்சிருக்காங்க. அங்கே அந்த சார்தாம் வந்து ஃபேமஸ். ஒன்று வந்து பத்ரிநாத், அடுத்து பூரி, அப்புறம் துவார்கா, அப்புறம் ராமேஸ்வர். இந்த 4 இது வந்து மெயின். அவங்க அங்கே வந்து அந்த மாதிரி அவங்க வந்து யாத்திரை போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஒருத்தர்கிட்டேருந்து எல்லா பிராப்தியும் அடையிறீங்க, அட்டல் நிச்சயாக இருக்கீங்க, அடாமாசியம் நிச்சயமாக இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அவங்க அங்கேயே வந்து ஆடாடுறாங்க, செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. இன்னைக்கு வந்து ராமர்கிட்ட போவாங்க, நாளைக்கு கிருஷ்ணர்கிட்ட போவாங்க, அந்த மாதிரி அங்கே வந்து அவங்க இதாகிடுறாங்க. அடுத்து வந்து அதாவது இப்போ இவ்வளோ தூரம் சொன்னது வந்து பாசிட்டிவான பாயிண்ட். இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக பண்ணுறீங்க, அதனால அதை பக்தியில் அது பண்ணுறாங்க. அடுத்து கீழே உள்ளது வந்து இது வேற விதமான பாயிண்ட். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் பாபாட்ட எல்லா பிராப்தியும் எடுக்காதனால என்ன ஆகுதுன்னா அவங்களும் வந்து ஒவ்வொரு இதுக்கு போகிறாங்க, வேற வேற இதுகிட்ட போகிறாங்க. அடுத்து வந்து நீங்கள் இங்கே நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா அங்கே பக்தியில் அவங்களும் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அதாவது நீங்கள் இங்கே சௌமானில் இல்லை, சௌமான விட்டு இறங்கிட்டீங்கன்னா அவங்களும் அங்கே வந்து பரேஷன் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து கம்ப்ளைண்ட். நீங்கள் இங்கே வந்து பாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களும் அங்கே பக்தியில் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மனசு உடைஞ்சு போயிடுறாங்க, இதாகிடுறாங்க. அடுத்து ஃபைனலாக வந்து நீங்கள் இங்கே வந்து நம்ம அகங்காரத்தில் வந்துடுறீங்க, அதை வந்து பலி கொடுக்கணும். அதை தான் அங்கே வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை மே பலி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஆடை வந்து வெட்டிடுறாங்க, மேன்னு சொல்கிற இதை. அதாவது எந்த அளவுக்கு சந்தேகப்பட்டியாக இருக்காங்கன்னா ஜோடி, உண்மையான ஜோடி என்னன்னா இந்த செருப்பில் மட்டும்தான் உண்மையான ஜோடி இருக்க முடியும், மற்றபடி எல்லாருமே வந்து பொய்யான இது தான் அப்படின்னா அது ஒரு இது நம்பிக்கை சில பேருக்கு. அதனால் இந்த உலகத்தில் எந்த பெரிய பெரிய இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததோ அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த அவமானம். நீங்கள் ராமாயணம் எடுத்துக்கோங்க, இந்த மகாபாரதம் எடுத்துக்கோங்க, அப்புறம் நந்து வம்ச நாசமானதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய பெரிய இன்சிடெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் நடந்த முக்கியமான இதுக்கு காரணம் என்னன்னா இந்த அவமானம். ஏதோ ஒரு வார்த்தைனால அவங்க அம்மன் ஆயிடுறாங்க, அப்புறம் அவங்க பழி வாங்குறாங்க. ஈவன் அந்த சாணக்கியாவோட ஃபர்ஸ்ட் சாம்ராஜ்யம் அது ஏன் ஸ்தாபனமாச்சுன்னா அந்த அவமானத்தினால தான். ஸோ அந்த அவமானம் ஆகும்போது தான் அந்த 4 அந்த இதுக்கு வந்து அடி விழுகுது. ஸோ அதனால் இந்த அஹம்க்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு வாட்டி ஒரு விதர் அமிர்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கத்தியில தான் உட்காந்துருந்தாரு, திடீர்னு கீழே வந்துட்டாரு, அவன் அடிபட்டுருச்சு, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதாக இருந்தது.
ஆனால் சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, என்னையா இவரை போதான் தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவங்க மேபி உடம்புல ஏதோ நோய் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நியூட்ரியன்ட் குறைவாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை நேற்று நைட்டு தூங்காமல் இருந்திருக்கலாம். முழு இது நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக என்ன சொல்லிடுறோம், அவரை பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்லிடுறோம், இல்லை அவர் சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய நேரத்தில் எது பார்க்குறோமோ அது உண்மை கிடையாது. அதுக்கு ராமாயணத்துலேருந்து ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு வாட்டி பரதன் ஒரு பெரிய படை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இதை லக்ஷ்மண் அவங்க எல்லாம் காட்டில் இருக்கும்போது லக்ஷ்மண் பார்த்துட்டு ராமர்கிட்ட போய் சொல்கிறாரு, மாதிரி ராமா, இந்த மாதிரி பரதன் ஒரு பெரிய படையை எடுத்துகிட்டு வராரு, ஒரு வேளை அவங்க உங்களை கொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் லக்ஷ்மணன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படி இப்படின்னு இவரா ஏதோ ஒரு சந்தேக இதில் சொல்கிறார். ஆனால் ஆக்சுவலி பரதன் ராமர்கிட்ட சமர்ப்பணம் ஆகிறதுக்காக வர்றார். அப்போ அந்த லக்ஷ்மண் ராமன்கிட்ட கேட்குறாரு, இந்திரனே சில நேரத்தில் மனசு மாறிடுறாங்க, அப்போ பரதன் மாற மாட்டாரா அப்படின்னு. அப்போ ராமர் சொல்கிறார், அதாவது பரதன் இந்திரனோடையும் உயர்ந்தவர் அப்படின்னு. ஸோ அதனால் இதில் பாபா ரொம்ப உயர்ந்த சோமான் நமக்கு சொல்கிறார். பக்தி மார்கில் நீங்கள் தான் மாஸ்டர் கடவுளாக இருக்கீங்க, சத்தியத்தில் நீங்கள் பிரஜாபிதாவாக இருக்கீங்க, எவ்வளோ உயர்ந்த பாக்கியம் உங்களுக்கு பாருங்க அப்படின்னு. அப்புறம் இதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணுங்க. இப்போ ரெண்டு பேராக சொன்னாங்க, இவங்க ஒருத்தவங்க மற்றவங்க கூட பேசினா என்ன பேசுவாங்க? இந்த உதாரணத்துக்கு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் 2 பேரும் சந்திக்கிறாங்க, என்ன பேசுவாங்க? ஏன்னா பக்தி மார்க்கத்தில் ஒருத்தரை கடவுளாக காமிச்சிருக்காங்க, இன்னொருத்தரை அவங்களோட ரொம்ப அன்பானவங்களாக காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படி பேசிப்பாங்க. இன்னொன்று நரசிம்மனும் பிரகலாதனும், இவங்க 2 பேரும் சந்திச்சா என்ன பேசிப்பாங்க? அடுத்து ராமரும் சபரியும், இவங்க 2 பேரும் சந்திச்சா என்ன பேசிப்பாங்க? அடுத்து சங்கரும் பார்வதியும் சதி, இவங்க 2 பேரும் சந்திச்சா என்ன பேசிப்பாங்க? அடுத்தது துருவ் மற்றும் விஷ்ணு, இவங்க 2 பேரும் சந்திச்சா என்ன பேசிப்பாங்க? அப்புறம் இந்த முரளியிலேருந்து என்ன ஒரு ஹோம் ஒர்க்னா, ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ணுங்க. எந்த டாபிக்லனா, எனக்கு ஒரு பாபா வேற யாரும் கிடையாது, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. இதை ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ணுங்க. விஷன் போர்டுனா என்னன்னா, இப்போ ஸ்கூல்லலாம் பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்களோட விஷன் போர்டில் என்ன எழுதி வச்சுருப்பாங்கன்னா, நான் இந்த பரீட்சையில் டாப்பர் ஆக போகிறேன், ஐ ஆம் டாப்பர் அப்படின்னு அதில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பாபா தான், அது தவிர வேறு யாரும் கிடையாது. அதுக்கு நான் என்னெல்லாம் கிரியேட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் தான் சிந்தனை பண்ணி எழுதணும். ஓகே, அடுத்த ஹோம்ஒர்க் என்னென்னா, பக்தி மற்றும் ஞானத்தில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அது நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கம்பேஷன் சேலஞ்ச், கருணையின் சேலஞ்ச். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் பிராமணர் ஆனதுக்கப்புறம் வெளியில் உள்ளவங்க மேலே கருணை வருது, பட் பிகேஸ் மேலே சில நேரத்தில் கருணை வர மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பிகே ஆகிட்டா உடனே எல்லாமே அவங்க பாப் சமானம் தான் நடந்துக்கணும் அப்படின்னு. பட் சில இடத்துல நம்மளால கருணை காமிக்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இடத்துல நான் கருணை காமிக்கணும். ஏன்னா சில ஆத்மாக்கள் அந்த மாதிரி தான், என்னதான் சொன்னாலும் என்ன இது பண்ணாலும் அவங்க பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கூட பேஷண்ட்டுக்கு டாக்டர் எவ்வளவோ சொல்கிறார், அவங்க குடிச்சிட்டு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் வராங்க. டாக்டர் சொல்கிறார், இந்த மாதிரி குடித்தா இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், அவங்களாம் சரின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, குடிச்சிட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால மறுபடியும் அட்மிட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஆத்மாக்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட எவ்வளோ தான் சொன்னாலும் என்ன தான் சொல்லி புரிய வச்சாலும் மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த முரளியிலேருந்து 4 ஹோம்ஒர்க். ஒன்று 108 மகிமை என்னென்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி எழுதணும். 2வது விஷன் போர்டு ஒன்று கிரியேட் பண்ணும், எனக்கு 8 பாபா, ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. அடுத்து பக்தி மற்றும் ஞானத்துக்கு என்னென்ன வித்தியாசங்கள் அதை எழுதணும். அடுத்து கருணையின் சேலஞ்ச், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல என்னால் கருணையாக இருக்க முடியுது அந்த இடத்துல இருந்து காமிக்கணும். சில ஆத்மாக்கள்கிட்ட, எந்த ஆத்மா பார்த்தாலே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிப்போ வருதோ அவங்கள்ட்ட கருணையாக இருந்து காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே நம்ம மூடு மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த பாபா இதெல்லாம் தான் சொல்கிறாரு, பாபாவோட மூடு எப்பயுமே ஒன்றா இருக்குது, ஆனால் உங்கள் மூடு மட்டும் ஏன் மாறுது? அமிர்தவேளையில் என்ன மூடு இருக்கோ ஃபுல் டே அதே மூடாக தான் இருக்கணும்.
ஃபுல் டே ஹாப்பி மூடாக இருக்கணும், லைட்டான மூடாக இருக்கணும், ஃப்ரெஷ் மூடாக இருக்கணும். அது வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த மூடு. ஸோ அப்போ சில அவ்வியக்த வாணி வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் படிக்கணும்னா அதை சின்ன சின்னதாக வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்போ எப்படி வந்து ரொம்ப ஒரு குளிரான சீசனில் டீ குடிக்கும்போது இந்த கார்டனில் உட்காந்து காலைல அந்த சன்ரைஸ் வருது, அந்த நேரத்தில் அப்படியே டக்குன்னா டீ குடிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பை சிப் அப்படியே அதை டேஸ்ட் எடுத்து அது கொஞ்சம் குடிப்போம், அப்புறம் வச்சிருவோம், அப்புறம் அந்த இயற்கையை ரசிப்போம். அந்த மாதிரி நீங்கள் இந்த முரளியை வந்து பிரிச்சுக்கோங்க. பெரிய முரளியாக இருந்தால் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு பேஜ் மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. இதில் பாபா என்ன சொன்னார், அதோட அர்த்தம் என்ன, ஆழமான ரகசியம் என்ன, இதை எப்படி என் லைஃப்பில் கொண்டு வருது, இது கொண்டு வரதுனால என்ன பயன், இது கொண்டு வரலன்னா என்ன நஷ்டம், இதை எப்படிலாம் என் லைஃப்பில் கொண்டு வருது, அதுக்கு என்னென்ன யுக்தி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம அதை பற்றி அப்படியே டீப்பாக சிந்தனில் போகணும். அந்த மாதிரி நீங்கள் வெளில படிக்கணும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு கடமைக்குன்னு இவ்வளோ பெரிய கடகடன்னு படித்து அப்பாடா படித்து முடிச்சிட்டோம், வேலை முடிஞ்சதுன்னு அடுத்து போனோம்னா எதுவுமே நம்ம கையில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பொறுமையாக இப்போ இந்த முரளியிலே பாருங்கள், படிக்கும்போது நான் இதில் உள்ள சௌமான்லாம் நோட் பண்ணி, ஏன்னா நிறைய உயர்ந்த சௌமான்லாம் பாபா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து இந்த சார்தாம் சுற்றுறதுனால பக்தியில் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் அடையாளமாக அவங்க அந்த சார்தாம்லாம் போகிறாங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு சங்கல்பத்துலேயும் நான் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு எருமை மாடு வந்து மாட்டிக்கிச்சான். அந்த எருமை மாடுக்கு வர வழி தெரியல. அது இங்கே போச்சு, அங்கே போச்சு, அங்கே சுற்றுச்சு, இங்கே சுற்றுச்சு, எப்படியோ இங்கே அங்கே போய் எப்படியோ கடைசியாக ஃபைனலாக அது வீட்டுக்கு வழி தெரிஞ்சு வந்துருச்சான். அப்போ அது போன இடத்துல தான் அந்த கால் தடம் படிஞ்சிருந்துச்சு, ஒரு பாதை மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி வரவங்களாம் என்ன நினச்சாங்க, இதுதான் வழி போல இருக்கு அப்படின்னு அவங்களும் இங்கே அங்கே அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு அப்படியே சுற்றி 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 அப்படியே வராங்க. அப்படியே எல்லாரும் அது மேலே அப்படியே நடந்து அது ஒரு பெரிய ரோடாகவே ஆயிடுச்சு, நேஷ்னல் ஹைவேவாகவே ஆயிடுச்சு. அதாவது ஸ்ட்ரைட்டாக நடந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் இங்கே சுற்றி அங்கே சுற்றி அப்படி போகிறதுனால 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் கவனம் கொடுக்கணும். ஏன்னா இந்த முழு உலகமே நம்மளை ஃபாலோ பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்த முரளியிலேருந்து பாபா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஹம் பாவ், அந்த சந்தேக புத்தி இருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஒருவேளை இவங்க இதை பண்ணியிருப்பாங்களோ, இல்லை அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க, இல்லை இப்படி இருந்தால் என்னது, ஒருவேளை இந்த மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு அந்த சந்தேக புத்தி அவங்களுக்கு எப்பயுமே இந்த ஸ்லோகன் தான் இருக்குமா. ஆமாம் நான் அப்படிதான், நான் அந்த மாதிரி தான், இல்லை மற்றவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லைங்க அவர் வந்து இந்த மாதிரி தாங்க, அவர் இப்படி தான் அப்படின்னு அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் இது அவங்க மனசில் உட்கார வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை என்ன பண்ணாலும் இவங்க வந்து அதை அந்த நெகட்டிவோட தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நல்லது பண்ணிகிட்டே இருந்தால் கூட அதை வந்து இவங்க இல்லை இவங்க வந்து இதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அதை நெகட்டிவ் இதோட கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து பாபா சொல்றாரு ரெஹம் பாவ். ஸோ ரெஹம் பாவ்னா அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பாபா தான் தெரிவாங்க, பாபாவோட மகிமையோட மாலை தான் அவங்க பாடுவாங்க. அதனால அப்ப இந்த மேப்ப நான்கிற அதை வந்து பாபால கலக்க வச்சிருங்க. இததான் அன்புல மூழ்கி போன நிலைன்னு சொல்றது. இந்த நான்கிற இதை வந்து பாபா கூட கலந்துருங்க பக்தியில. அதனால்தான் உங்களை மாஸ்டர் பகவான்ங்கிற அந்த பாட்டு உங்களுக்கு இருக்கு. சத்தியுக திரேதாயுகத்துல நீங்க பிரஜாபிதா, பிரஜாக்கெல்லாம் பிரஜாபிதா. சங்கமிகத்துல பாப்தாதாவோட பகவானோட பேரை புகழ் அடைய வைக்க போறீங்க. அந்த கர்த்தவிய அந்த கடமை வந்து உங்களுடையது. ஸோ அந்த மாதிரி 3 காலங்களிலும் மகான் ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சதா ஒரு பாபாவை ஸ்மிருதி மூலியமா சக்திசாலியா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா ரஹம்தில்லா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, ஒவ்வொரு செகண்டும் பிராப்தி ஸ்வரூபம் மற்றும் பிராப்தி தாத்தா அவர் நினைவில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி பாப் சமான் சதா சம்பன் ஸ்வரூப் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி.